குடியாத்தம் அடுத்த சாராக்குப்பம் கிராமம். வயல்வெளிக்கு நடுவே சிறிய குடிசை. இரவு 11 மணி. குடிசைக்கு வெளியில் இருந்து பயங்கர அலறல் சத்தம். குடிசைக்குள் இருந்து வெளியே வந்தவர்கள் நிலைகுலைந்து போனார்கள். அங்கே அலெக்சாண்டர் என்பவர் இரத்த வெள்ளத்தில் இருந்தார். அங்கே ஒரு அம்மிக்குழவி இரத்தத்துடன் இருந்தது. துடிதுடித்துக் கொண்டிருந்தவரை அவரது பெற்றோர் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் அலெக்சாண்டர். அங்கும் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது. வீட்டிற்கு வெளியே தூங்கிக் கொண்டு இருந்தவர் மீது யார் கல்லை போட்டு கொன்றது என்று தெரியாமல் அந்த பகுதியே பரபரப்பாக இருந்தது. இந்த சம்பவம் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்தனர். நகர காவல் நிலைய ஆய்வாளர் சீனிவாசன் தலைமையிலான போலீசார் அக்கம் பக்கத்தில் விசாரித்தனர். அலெக்சாண்டரின் குடும்பத்தினரிடம் தனித்தனியாக விசாரித்தனர். சம்பவ இடத்தில் இரத்த கரையுடன் இருந்த அம்மிக்கல்லை கைப்பற்றி அதன் மூலம்தான் அலெக்சாண்டர் கொல்லப்பட்டார் என்று உறுதி செய்தனர். இந்த அதிபயங்கர கொலை செய்தது யார்? இரவில் தூங்கிக் கொண்டிருந்தவர் மேல் கல்லை போட்டுக் கொள்ளும் அளவிற்கு யாருக்கு இவர் மேல் அவ்வளவு கோபம்? எதிரிகளா, முன் விரோதிகளா? எவரும் இல்லை. தீவிர விசாரணையை போலீஸ் மேற்கொண்ட போது அலெக்சாண்டரின் குடும்பத்தாரிடம் தனித்தனியாக விசாரித்தனர். அப்போது அலெக்சாண்டரின் தங்கை சங்கீதா அங்கு இல்லை. அண்ணனின் சடலத்தை பார்க்க கூட அவள் வரவில்லை. சந்தேகம் சங்கீதாவின் மேல் திரும்பியது போலீசாருக்கு. உடனே சங்கீதாவை தேடும் பணி தீவிரமாக்கப்பட்டது. இறுதியாக சாரக்குப்பம் பஸ் நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த சங்கீதாவை போலீசார் சுற்றி வளைத்தனர். எதிரியை தேடி அந்த சம்பந்த கிராமத்து சாரக்குப்பம் கிராமத்துக்கு சென்று தேடும்போது அங்கே வெளியூர் செல்வதற்காக தப்பிக்க சென்ற செட்டிக்குப்பம் பேருந்து நிலையத்தில் மறைவாக இருந்தவரை கைது செய்தோம். அவளிடம் விசாரணை மேற்கொண்ட போதுதான் அதிர்ச்சி தரும் தகவல் காத்துக் கொண்டிருந்தது. அலெக்சாண்டரை அம்மிக்குழவியை கொண்டு தலைமேல் போட்டுக் கொன்றது சொந்த சகோதரி, உடன் பிறந்த தங்கை, ரத்தத்தின் ரத்தம் சங்கீதா என்று காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். வழக்கு பதிவு செய்து சங்கீதாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். குடியாத்தம் அடுத்த சாரக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வஜ்ரவேலு. இவர் தனது சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இவரது மனைவி மல்லிகா. இவருக்கு அலெக்சாண்டர் வயது 25, பாஸ்கர் வயது 20 உடைய 2 மகன்கள், மேலும் சங்கீதா வயது 21, வனஜா வயது 17 உடைய 2 மகள்களும் உள்ளனர். அலெக்சாண்டர் மாட்டு வண்டி ஓட்டும் வேலையையும், பாஸ்கர் கோழிகள் ஏற்றிச் செல்லும் லாரியிலும், சங்கீதா ஷூ தொழிற்சாலையிலும் வேலை செய்து வருகிறார்கள். வனஜா 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அனைவரும் சொந்த நிலத்தில் வீடு கட்டி வசித்து வந்தனர். அலெக்சாண்டர் மூத்த மகன் என்பதால் குடும்ப பொறுப்புகள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்தார் அலெக்சாண்டர். சென்ற ஆண்டு வரை வஜ்ரவேலுவின் வீடு விளை நிலங்களுக்கு நடுவே இருந்தது. இவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டுமானால் பக்கத்து நிலத்தின் உரிமையாளர் மணி என்பவரின் நிலத்தில் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஆனால் மணிக்கும் வஜ்ரவேலுவுக்கும் ஏற்பட்ட சில மனக்கசப்பால் அந்த வழியாக செல்ல மணி அனுமதிக்கவில்லை. இந்த பிரச்சனை பஞ்சாயத்து வரை சென்று மணிக்கு சாதகமாக தீர்ப்பாகவே சொந்த வீட்டை காலி செய்ய வேண்டிய கட்டாயம். அலெக்சாண்டர் முன்னின்று வீட்டை காலி செய்து தங்கள் விவசாய நிலத்தின் நடுவே வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வந்தார்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து நிலத்துக்காரன் மணி எங்கள் அதில் வழி விட மாட்டேன்னு சொல்லி எங்களை அடித்து விளையாட்டா பண்ணி எங்கள் சின்ன பையனை தலையை உடச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போட்டோம். அதுக்காக பயந்து நாங்கள் இங்கே வராதே நின்று போட்டோம். நாங்கள் கொல்லிலேயே அங்கேயே குடிச்சு கட்டிக்கின்னு அங்கேயே கொலை பண்ணிருந்தோம். வஜ்ரவேலு அவர் சொந்தமாக வாழ்கிற இடத்துல அவருக்கு பக்கத்தில் இருக்கிற மணின்ற ஒரு நிலத்துல வழிபாட்டு இல்லைன்ற சொன்ன காரணத்துக்காக ஊரை விட்டுட்டு நிலத்துல போய் வசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை ஒரு பக்கம். இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தவுடன் அடுத்த மிக பெரிய பிரச்சனை அவர் சந்திக்க நேர்ந்தது. அந்த பிரச்சனை அவரது தங்கை சங்கீதா வழியாக வந்தது. சங்கீதா
ஷூ கம்பெனியில் வேலை செய்கிறார். மாதம் ரூபாய் 1700 சம்பளம் வாங்குவதாக தெரிகிறது. ஒழுங்காக இருந்த சங்கீதாவிற்கு வேலைக்கு சென்றவுடன் புத்தி மாறத் தொடங்கியுள்ளது. ஆடம்பர செலவுகள் செய்ய தொடங்கினார். வாங்கும் சம்பளத்தை வீட்டிற்கு தருவதும் இல்லை. வீட்டிற்கு சொல்லாமல் வெளியே சுற்றி இருக்கிறார். இதைவிட மோசமாக தன்னுடன் வேலை செய்யும் ஆண்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுடன் ஊர் சுற்றத் தொடங்கினார். அடிக்கடி வீட்டிற்கு தாமதமாக வர தொடங்கினார். இதை அலெக்சாண்டர் கண்டித்து உள்ளார். ஆனால் சங்கீதாவோ சிறிதும் பயப்படாமல் தன் இஷ்டத்திற்கு செலவு செய்வதும் ஊர் சுற்றுவதுமாக இருந்தார். இதனால் கோபம் கொண்ட அலெக்சாண்டர் சங்கீதாவை அடித்து ஒழுங்காக இருக்கும்படி மிரட்டி உள்ளார். இதனால் அலெக்சாண்டர் மேல் வெறுப்பும் கோபமும் உருவாகி உள்ளது. அடிக்கடி அடி வாங்கியதால் வெறுப்படைந்த சங்கீதா வீட்டை விட்டு வெளியேறி தங்களின் பழைய வீட்டில் தங்கினார். அங்கே சில ஆண்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். இதை பார்த்த ஊர் மக்கள் சங்கீதாவின் நடத்தையை பற்றி கேவலமாக பேசத் தொடங்கினார்கள். இது அலெக்சாண்டரின் காதுக்கும் எட்டியது. தன் சொந்த தங்கையை பற்றி தன்னிடம் தரக்குறைவாக பேசியதால் ஆத்திரமுற்று கோபமும் அடைந்த அலெக்சாண்டர் சங்கீதாவிடம் பயங்கரமாக சண்டை போட்டு அடித்து இனிமேல் வீட்டிற்கே வரக்கூடாது என துரத்தி இருக்கிறார். எங்க வீட்டுக்காரர் வயசாயிடுச்சு. அதனால எங்க புள்ள பெரிய புள்ள தான் வண்டி மாடு ஓட்டி நின்றுச்சு. அந்த பொண்ணு ஷூ ஃபேக்டரிக்கு போய் நின்றுச்சு. எங்கள் பையன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணி நிற்க வச்சுட்டான். அது எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரியல. அதனால கண்டிஷன் பண்ணான். அதனால் அந்த பொண்ணு அந்த பையன் மேலே போராம வச்சிருந்து அலெக்சாண்டர் மேலே இந்த மாதிரி கல்லை தூக்கி போட்டு சாக வச்சிருச்சு. இதுவரை பகலில் மட்டும் பழைய வீட்டில் இருந்த சங்கீதா இரவிலும் தங்க ஆரம்பித்தார் பல ஆண்களுடன். பணத்திற்காக உறவு வைத்துக் கொண்டு ஒரு நடத்தை கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அலெக்சாண்டர் வீட்டில் இல்லாத போது வீட்டிற்கு வருவதும் சாப்பாடு போடும்படி கேட்டு சாப்பிடுவதும் வழக்கமாக இருந்தது. சம்பவத்தன்றும் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வந்த சங்கீதா சாப்பாடு போடும்படி கேட்டிருக்கிறார். ஆனால் அம்மா மல்லிகா சாப்பாடு இல்லை என்றும் அலெக்சாண்டர் வருவதற்குள் வீட்டை விட்டு வெளியே சென்று விடும்படி கூற இருவருக்கும் வாக்குவாதமாகி உள்ளது. நீ வீட்டிற்கு வந்தது தெரிந்தால் அண்ணன் என்னை திட்டுவான், அவன் வந்தால் உன்னை கொன்று விடுவான் என்றும் அம்மா மல்லிகா சொல்லியதால் அண்ணன் மேல் ஆத்திரமடைந்த சங்கீதா கோபத்துடன் சாப்பிடாமல் பசியுடன் சென்றிருக்கிறார். அன்று இரவு மல்லிகா, பாஸ்கர், வனஜா மூவரும் குடிசைக்குள் படுத்துக்கொள்ள வடிவேலு வயலில் உள்ள மாட்டு கொட்டகையில் படுத்துக் கொண்டார். அலெக்சாண்டர் வண்டி ஓட்டிவிட்டு வந்த அசதியில் சாப்பிட்டவுடன் குடிசைக்கு வெளியே கட்டிலில் படுத்து அயர்ந்து தூங்கிவிட்டார். இரவு 11 மணி. சங்கீதா வீட்டிற்கு வர அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அலெக்சாண்டருக்கு தெரியாமல் இரவு சாப்பாடு சாப்பிட வீட்டிற்கு வந்திருக்கிறார் சங்கீதா. அப்போது வீட்டிற்கு வெளியே கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த அண்ணன் அலெக்சாண்டரை பார்த்தவுடன் முதலில் பயந்தாள். பின்னர் அவன் அடித்து மிரட்டியதும் வீட்டை விட்டு விரட்டியதும் தனக்கு சாப்பாடு கிடைக்காமல் செய்ததும் என ஒன்றன் பின் ஒன்றாக அவள் மனத்திரையில் ஓட கோபமும் ஆத்திரமும் அவள் தலைக்கு ஏறியது. பழிவாங்கும் உணர்வு அவளுக்குள் எழ அக்கம் பக்கம் பார்த்தவளுக்கு அம்மிக்கல் கண்களுக்கு அகப்பட்டது. அதை எடுத்து ஆக்ரோஷமாக அண்ணனின் தலையில் போட்டாள் தங்கை. அலெக்சாண்டர் மரண ஓலமிட்டு துடிதுடிக்க குடிசைக்குள் இருந்து அனைவரும் ஓடி வருவதை பார்த்த சங்கீதா அங்கிருந்து தோப்புக்குள் ஓடி தலைமறைவானார். அதன் பின்னர்தான் சிகிச்சை அளிக்கப்பட்டு பயனின்றி அலெக்சாண்டர் இறந்ததும் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு சங்கீதாவை தேடி கைது செய்ததும் நிகழ்ந்தது. அந்த பொண்ணு உன்னோடு ஒன்று சேராத இப்படி ஊரை சுற்றிக்கின்னு நாங்கள் எங்கள் அந்த ஊட்டாண்ட தகராறு ஆச்சுன்னு அந்த ஊட்டாண்ட போகாத இருந்துட்டோம். இங்கே குடிசை கட்டிக்கின்னு இங்கே
கொலை பண்ணின்னு இருந்தோம். அதுக்கு மேல்பட்டு இந்த பொண்ணு இங்கே நிற்கல, இங்கே அங்கே நாங்கள் போயின்னு வந்து இருந்து கலாட்டா பண்ணி நின்றுச்சு. அதுக்கு பெரிய பிள்ளைக்காரன் வந்து அத்தை எங்கேயும் போகாத, இங்கே இரு, வீட்டை விட்டு வெளியே போகாதுன்னு சொல்லி அத்தை அதிகாரம் பண்ணான். அதுலேருந்து அவனை எந்த கதி பண்ணி அடித்து கையெடுத்து போட்டு அவனை சாக வச்சிருச்சு. அவன் உயிர் போகும்போது ரெண்டே கூச்சல் தான், எம்மா எப்பா நான் அதே தான் நான் என் காதில் கேட்டுச்சு. அப்போ அதுக்கு பிறகு மூச்சு தான் ஓடினுச்சே தவிர உயிரே இல்லை. தண்ணி கொண்டாந்து கொடுப்பாட்டினா தொண்டையிலேருந்து கட்டி கட்டி ரத்தம் வந்து கொட்டிச்சு கீழே. அதோட ஆஃப் பண்ணி நின்று போட்டான். எங்கள் அண்ணன் இங்கே வெளியே படுத்துன்னு இருக்கும்போது இது மாதிரி எங்கேயோ இருந்து வந்து கல்லை தூக்கி போட்டு சாக வச்சிச்சு. அலெக்சாண்டரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு சங்கீதாவிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்ட போது அவள் அளித்த வாக்குமூலம் முற்றிலும் வேறு விதமாக இருந்தது. இந்த சங்கீதா என்பவர் குழவிக்கல் ஒன்றை எடுத்து வெளியில் அந்த பம்ப் செட்டில் படுத்து கொண்டிருந்த அலெக்சாண்டர் என்பவரின் தலையில் போட்டுவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டார். சத்தத்தை கேட்ட அலெக்சாண்டரின் தாயார் மற்றும் இளைய சகோதரி வணக்கம் அவர்கள் வந்து சம்பவத்தில் பார்க்க அந்த நேரத்தில் அந்த பெண் ஓடிவிடுகிறார். பிறகு அடிப்பட்டவரை அரசாங்க மருத்துவமனை குடியாத்தத்தில் கொண்டு செல்கிறார்கள். அங்கு ஒரு அடிப்படை சிகிச்சைக்கு பின் அவருடைய உடல்நிலை சற்று மோசமானதால் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கு அதிகாலை 5 மணி அளவில் காயம்பட்ட அலெக்சாண்டர் என்பது இறந்துவிட்டார். இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துவிட்டு எங்கள் டிஎஸ்பி குடியாத்தம் கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவிட்டு அவரின் மேற்பார்வையில் சம்பவ இடத்துக்கு நாங்கள் சென்று விசாரணை நடத்தினோம். விசாரணை நடத்தி கொண்டிருக்கும்போது அம்மிக்கல்லை தலையில் தூக்கி போட்ட அலெக்சாண்டர் தலையில் தூக்கி போட்ட அவருடைய உடன் பிறந்த சகோதரி அவர்கள் அந்த சம்பவ இடத்திலிருந்து திடீரென தலைமாறிவிட்டார்.